மறுபடியுமாக அந்த சங்கீதத்தினுடைய தியானத்துக்குள்ளேயாக நாம் கடந்து செல்வோம். நேற்றைய தினத்திலே தெளிவாக வாசித்தோம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாததை செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும். அதே நேரத்திலே வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலுமாக அதை தியானிக்கும் போது இந்த மனுஷன் பாக்கியவான் என்பதை பார்ப்போம். வேதத்தை இரவும் பகலுமாக தியானிக்க முடியுமா? அது ஒரு வார்த்தை அளவில் அது உண்மையாக இருக்கலாம், வாசிக்கக்கூடிய அளவில் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை அபியாசப்படுத்துவது சாத்தியமா என்று கேள்வி கேட்டால் என்னை பொறுத்த அளவே அது சாத்தியம் என்றுதான் சொல்லுவோம். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு சிறிய உதாரணம். ஒரு வாலிபன் தன்னுடைய தாய் தகப்பனாரால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்படுகிறார். ஒரே ஒரு பிள்ளை, வயது ஆகிக் கொண்டிருக்கிறது. இவருடைய திருமண காலங்கள் வரும்பொழுது அந்த திருமண காரியத்துக்காக மற்றவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறார். இவருக்கு இப்பொழுது சரியான ஒரு பெண் வரன் கிடைக்கவில்லை. எப்படியோ கடைசியாக ஒரு பெண் வரன் நடந்து விட்டது. இந்த பெண் வீட்டுக்கு போகிறார்கள். இந்த பெண்ணை பிடித்திருக்கிறது, அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. மிகவும் அழகான பெண், பிடித்திருக்க. இந்த மாப்பிள்ளை பையனுக்கு மனதிலே உள்ளுக்குள்ளே அதிகமாக பிடித்திருக்க. இப்பொழுது திருமணத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டாயிற்று. அந்த காலத்துல இன்றைக்கு இருக்கிறதான தொழில்நுட்பங்கள் கிடையாது. இந்த 20 ஆண்டு காலங்களுக்குள்ளாகத்தான் தொழில்நுட்பங்கள், அறிவியல், விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிற அந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. இந்த காலத்துல எல்லாம் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டார்கள் போவாரே தவிர மாப்பிள்ளை போக மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாது. பெற்றோர்கள் வந்து சொல்லுவாரு, இதுதான். சில நேரங்களே புகைப்படத்தை கொண்டு காண்பிப்பார். இந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நேரடியாக பெண்ணை போய் பார்ப்பது, திருமண நாட்கள் குறிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த பெண்ணோடு கூட மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோடு கூட பெண்ணும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது. இது ஒரு நல்ல உதாரணம். மாப்பிள்ளை பையனானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, அவர்கள் ஒருவர் பார்த்து விரும்பினதுக்கு அப்புறமாக அவர்களுடைய மனசிலே இரவும் பகலும் அந்த நினைவு தான் இருக்கும். அவர்கள் வேலைக்கு சென்றாலும், அலுவலகத்துக்கு சென்றாலும், வீட்டில் இருந்தாலும், சமையல் கூடத்தில் இருந்தாலும், அவர்களுடைய நண்பர்களோடு கூட நடந்து போனாலும் அவர்களுடைய நினைவிலே அவைகள் தான் இருக்கும். அந்த நினைவிலே அவர்களை சுமந்து கொண்டு நாம் எப்படியாக குடும்பத்தை நடத்த போகிறோம், அவர்கள் வந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும், பையன் வந்தா பொண்ணு எப்படி இருக்கணும், பொண்ணு இதெல்லாம் மனதிலே வைத்து இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள். அப்படியானால் கர்த்தருடைய வேதம் அதுதான் எனக்கு ஆதாரம், அதுதான் எனக்கு மூச்சு, அதுதான் எனக்கு மருந்து, அதுதான் எனக்கு வழிகாட்டி, எனக்கு கற்றுக் கொடுக்கும் நல்ல ஒரு ஆசிரியர், என்னுடைய குறைகளை, என்னுடைய தவறுகளை எனக்கு உணர்த்தி காண்பிப்பது ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் தான். அப்போ அதுல பிரியமா இருக்கும்போது நிச்சயமாக இரவும் பகலும் அதே நினைவுதான் வந்துட்டு இருக்கும், அதே நினைவுதான் வந்துட்டு இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு என்று எனக்கு தெரியாது. பொதுவாக வேதத்தை போதிக்கிறவர்கள், பிரசங்கிமார்கள், தேவ ஊழியர்களுக்கு இந்த அனுபவங்கள் 100க்கு 99 பேருக்கு கண்டிப்பாக இருக்கு. சில நேரங்களிலே சில வசனங்களை
தேவன் மேற்கோள் காட்டுவார், ஆவியானவர் உணர்த்துவார். அந்த உணர்த்தி விட்டால் அந்த வசனம் அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களிலே அந்த வசனம் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்த உடனடியாக அவர்கள் முழங்கால் படியிட்டு அழுவார். அந்த வேத வசனத்தை தியானிக்க 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 அவர்கள் பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த வேத வசனம் அவர்களுக்குள்ளே மறுபடியும் 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 ஒரு நீரூற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கும். அதில் இருந்து நிறைய வசனங்களை ஆண்டவர் அவரோ அந்த வசனத்தோடு கூட கோர்த்து கொண்டே இருப்பார். இது பொதுவாக வேதத்தை வாசித்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவருடைய அனுபவங்களில் இது நிறையவருடைய வாழ்க்கையில் உண்டு. அப்போ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனாகவே மாறிவிடுது, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. அந்த வாழ்க்கையின் அங்கமாக மாறும் பொழுது அது அவர்களுக்குள்ளே ஆழமாக கிரியை செய்வது கூட மாத்திரமல்ல, இவர் எங்கேயாவது போய் அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை அடுத்தவர்களை தாக்க ஆரம்பிக்கிறது. அவர்களுக்குள்ளே அது ஒரு ஜீவ நீரூற்றாக பாய்கிறது. அவர்களுக்குள்ளே அது ஜீவனை கொடுக்கிறது. மரித்து போன அனுபவத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு இந்த தியானித்த வசனத்தை அவர்கள் பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் வருகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் வருகிறது. என்னுடைய ஊழிய காலகட்டத்திலும் என்னுடைய படித்தரங்களிலும் நான் இதை அதிகமாக அனுபவித்திருக்கிறேன். சாதாரணமாக போய் நின்று கொண்டு ஒரு சிலரோடு கூட பேசும்போது அந்த எனக்குள்ளே தேவன் போட்டதான அந்த விதை என்கிறதான வேத வசனத்தை சாதாரணமாகவே சொல்லும்போது அநேகர் தங்களுடைய மனசிலே அது ஒரு உணர்வு அடைந்திருக்கிறார்கள், மனநிலையில ஒரு உணர்வு அடைந்திருக்கிறார்கள், கண்ணீர் விட்டிருக்கிறார்கள், சுகம் அடைந்திருக்கிறார்கள், பலப்பட்டிருக்கிறார்கள். பெரிய காரியம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு அநேக சம்பவங்கள் நடந்திருக்கிறது. என்னுடைய பிறந்த கிராமத்தில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். என்னை ஒரு மூத்த ஊழியர் அந்த வீட்டினுடைய ஜெப கூட்டத்திற்காக கூட்டிக் கொண்டு போனார். அவங்க ஆரம்ப ஜெபம், பாட்டு, பிரசங்கம், ஆசீர்வாத ஜெபம் எல்லாம் முடிந்து சாப்பாடு போட்டார்கள். சாப்பாடையும் சாப்பிட்டாயிற்று. திரும்பி வரும்போது அந்த மூத்த ஊழியருடைய கையிலே அந்த வீட்டார் சில காணிக்கைகளை கொடுத்தார்கள். அந்த வீட்டினுடைய முற்றத்திலே நம்ம ஊர்ல சொல்றவர் நார்க்கட்டலிலே ஒரு வயதான முதியவர் அந்த கையிலே ஊன்றுகோலை ஊன்றி கொண்டு படுத்திருந்தவர் இழந்திருந்தார். அவரால் நடக்க முடியாம பக்கவாதத்தில் இருப்பார். அது வரைக்கும் ஒண்ணுமே மிராக்கிள் நடக்கல, அது வரைக்கும் அற்புதம் நடக்கல. எங்களை எல்லாரும் அந்த நம்ம ஊர்ல அது படலன்னு சொல்லுவோம், அந்த பனைமரத்தினால் செய்யப்பட்டது கதவு, அதன் பக்கமாக வரும்போது தேவனுடைய ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்குள்ள ஆழமாக விடுறது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அந்த வசனம் வந்த உடனே இவரை திரும்பி பார்த்து, ஐயா உங்க கால்களில் இருக்கிறதான கரடு முரடான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நினமுள்ளதாக மாற்றுகிறார் என்று சொன்ன உடனே அந்த மனிதர் எழுந்து விட்டார். பெரிய ஆச்சரியம். இந்த எதற்காக இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நான் எப்பொழுதும் எங்கே போனாலும் பிரசங்கத்திலேயும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதிலையும் சொல்லுகிற ஒரு காரியம், மனிதர்களுடைய 1000 வார்த்தைகளை பார்க்கிறது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒரு வசனத்துக்கு, ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனபடினால்தான் 100க்கு அதிபதி சொல்லுவார், ஆண்டவரே நீர் எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த அளவுக்கு நான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு கிடையாது, நீர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன்
சோ அவனுடைய அந்த 100க்கு அதிபதியினுடைய மனதிலே தோன்றினதெல்லாம் ஆண்டவர் சொன்னா அப்படியே நடக்கும். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அவர் சொன்னா போதும். உண்மையாகவே அந்த நேரத்தில் அவனுடைய வேலைக்காரன் பிழைத்திருந்தான். அது வேதத்துல நீங்க வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆண்டவரே சொல்கிறார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தினை பார்த்ததில்லை என்று சொல்கிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் நாம் பாக்கியவான்களாக அமைவோம்.